அதே மாதிரி ஆத்மாக்கு ஆண் பெண் என்ற அடையாளம் இருக்குது. ஆத்மாக்கு ஆண் பெண் என்ற அடையாளம் இருக்கு. ஆண் பெண் மட்டுமல்ல, அலின்றதும் கிடையாது. அதனால தான் அவை ரொம்ப அழகாக சொல்லும். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அலியும் இல்லை அப்புறத்துக்கு அப்புறன்றாங்க. அது ஒரு பேர் ஒளி. அது ஆன்மா. அது ஆணா பெண்ணான்னு ஒரு விளக்கு கொளுத்திட்டு இது ஆண் விளக்கு பெண் விளக்குன்னு சொல்ல முடியுமா அந்த ஒளியை? அந்த மாதிரி அப்படிப்பட்டது ஆன்மா. மனம்தான் உடல் தான் அமைப்பு தான் ஆணா பெண்ணான்றதுலாம். மனசுக்கும் ஆணா பெண்ணான்றதும் கிடையாது, ஆன்மாவுக்கு ஆணும் பெண்ணும் கிடையாது. உடல் ரீதியான உடல் அமைப்பு ஆணு பெண்ணுன்னு வேற்றுமை. அது எதுக்குன்னா உலக வாழ்க்கைக்கு அது அவசியம். அதனால் அந்த உடல் அமைப்பு தானே தவிர ஆன்மாக்கோ தெய்வத்துக்கோ தெய்வமும் ஆணு பெண் இல்லை, ஆன்மாவும் ஆணு பெண் இல்லை. ஆன்மீகம்ன்றது ஒரு புனிதமான பயணம். அது அந்த புனிதமான பயணத்தில் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் இதுக்குள்ளே வந்துட்டான்னா அவன் தன்னை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அதனால் இங்கே வந்ததால் நான் மாற்றிட்டேன் நீ மாற்றிட்டேன்னா அது கற்பனை. யாரையுமே யாராலையும் மாற்ற முடியாது. மாற்றிருந்தால் எத்தனையோ மகான்கள் வந்தால் மாற்றிட்டு போயிருப்பான். யாராலையும் மாற்ற முடியாது. அவனாக மாறினால் உண்டு. அந்த மாறுறதுக்கு மார்க்கம் சொல்கிறது உன் வேலை. ஆனால் உன்னால் மாற்ற முடியாது. அப்போது அந்த மார்க்கம் சொல்லும் போது 1000 பேர் நீ சொன்ன மார்க்கத்தை அவன் கேட்குறான்னும் போது அதில் குறைஞ்சது 50 பேராவது மாறுவான். இந்த நம்பிக்கையோடு தான் நீ பேசணுமே தவிர நான் பேசுகிறேன் 4 லட்சம் பேர் மாறிடுவான் 4 கோடி பேர் மாறிடுவான்னா அது உன்னுடைய மனப்பிரமையாக மாறிடும். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. இப்போது ஜெயிலில் குற்றவாளிகள் தான் இருக்கிறான். அந்த ஜெயிலில் குற்றவாளிகள் இருக்கிற இடத்துல யோகாசனம் சொல்லி கொடுக்குறான். ஆமாம், யோகாசனம் சொல்லி கொடுக்கும்போது அவன் முன்னாடி செய்த தவறுகளை அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா உடலினுடைய ஏக்கம் மாறிடுச்சு. முதல்ல மாறலை. மாறாத்தால் அவனுடைய ஏக்கமெல்லாம் எப்படி இருந்தால் மொற்றத்தனமாகவே பழிவாங்கிற நோக்கத்தோடுவே இருந்தான். இந்த யோகாசனம் செய்யும்போது அவனுடைய மனநிலை மாறிடுச்சு, உடலினுடைய ஏக்கம் மாறிடுச்சு. அவனே ஜெயிலில் இருக்கிறவனே நல்லவன் ஆகும்போது வெளியே இருக்கிறவன் இதுக்குள்ளே வந்துட்டான்னா அவன் மாற மாட்டானா? மாறுவான். ஆனால் நல்லவன் உடனே மாறுவான், கொஞ்சம் கெட்டவன் ஒரு 10 நாள் ஆகும். ஆனால் என்னைக்கு இருந்தாலும் இதுக்குள்ளே வந்துட்டான்னு அவன் மாறிடுவான். உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணுறவனுக்கு சொல்கிறேன், போலி வேஷம் போகிறவன் எப்பவுமே மாற மாட்டான். அங்கே போனால் கூட ஏன்னா கிரிமினல் வேலை செய்வான். உண்மையான ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணுறவன் நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ தவறுகளை செய்திருக்கிறோம், இனிமேல் இந்த தவறுக்கு பரிகாரம் தேடிக்கணும். அந்த பரிகாரம் எங்கே போனால் கிடைக்கும்? தெய்வ வழிபாட்டில் தான் கிடைக்கும். அந்த தெய்வ வழிபாடை ஒரு நல்ல குருக்கிட்ட போய் எப்படி பண்ணணும்னு கேட்டு தெரிஞ்சு பண்ணுறவன் கண்டிப்பாக மாறுவான். ஆனால் எங்கே இருந்தாலும் கிரிமினல் வேலை செய்கிறவன் எங்கே வந்தாலும் மாற மாட்டான், இருக்கிறவனையும் கெடுப்பான். அதனால தான் சொன்னான் ஒருத்தன், ஒரு மகன் சொல்கிறான், பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடுன்ட்டான். சரி, பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான். பெண்டாட்டி மனங்குளிரும் பேசும் மாடு, உழைப்பதற்கே ஜென்மம் எடுத்தான். என்ன சொல்கிறான், அவன் போய் ஊரில் ஏமாத்தியோ கொள்ளாட்சியோ இல்லை ஓயிச்சோ எப்படியோ எத்தனை வந்து போட்டுட்டா அவன் பொண்டாட்டி சொல்லணும் உன்னை மாதிரி புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக அவன் உயிர் வாழ்ந்துன்னுக்குறான். சரி, அதனால் இவன் மனுஷன் இல்லைடா மாடுறா அவன்றான். அதனால் சொல்கிறான், பிழைப்பதற்கு எவ்வளவோ நல்ல வழிகளை நான் சொல்லித்தரேன், கேட்க மாட்டேன்றான் அவன். சரி, அப்போது இவன் மனுஷன் இல்லை. மனுஷனாக இருந்தால் 1 முறை 2 முறை 4 முறை சொல்லும்போது கேட்டுருவான். மாடு எப்பவுமே கேட்காது. அதனால் சொல்கிறான், பிழைப்பதற்கு வழி சொன்னால் கேட்க மாட்டான், பெண்டாட்டி மனங்குளிர பேசும் மாடு, உழைப்பதற்கே ஜென்மம் எடுத்தான், அல்லால் அவனுக்கு உண்மை ஒன்றுமில்லை சொல்லிட்டு சொல்கிறான். இப்படிப்பட்டவன் ஆசிரமத்தை சேர்த்தால் தேட்டை இவனை மாதிரி ஆள் ஆசிரமத்தை சேர்த்தா ஆசிரமம் கெட்டு போயிடும் அப்படின்னு அப்பவே சொல்லி வச்சிட்டான். அதனால் அப்படிப்பட்ட செயல்பாடுகளில் போகக்கூடாது. எப்படிப்பட்ட வால்மீகியை விடவே ஒரு கெட்டவன் இருக்க முடியாது. போற வரவனெல்லாம் கொள்ளடிச்சே வாழ்க்கையை நடத்தணுவன் ராமாயணமே எழுதிட்டான். அதனால கெட்டவன் கெட்டவனாக தான் இருப்பான்னு சொல்லிட முடியாது. கெட்டவனும் நல்லவனாக மாற 1000 வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவன் மாறணும்.
அப்படி மாறிட்டான்னா அவன் மனுஷன் ஆகிடுவான். அதுக்கு முன்னே மிருகம் மாதிரி வாழ்ந்துருப்பான் அவன். ஆனால் மாறும்போது மனுஷனாக மாறிடுவான். அப்போ அந்த அவனுக்கு மற்றவனை விட பேர் அவனுக்கு சிறந்த பேராக கிடைக்கும். ஏன்னா ஒரு நல்லவன் எப்பவுமே நல்லவனாகிறது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது. ஒரு கெட்டவன் நல்லவன் ஆகிறது பெரிய சிறப்பு அது. கண்டிப்பாக. அதனால் அந்த கெட்டவன் நல்லவன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவன் தேடி அதை பயன்படுத்திக்கினான்னா அவனுக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். அவன் எப்பவுமே நான் கெட்டவனாகவே இருந்து சாவேன் அப்படின்னு சொன்னால் அந்த விதியை நம்மளால் மாற்ற முடியாது. அதனால் வாழ்க்கைன்றதை நான் பல பேருக்கு நன்மையை செய்யணும். இந்த மனிதன் இருக்கிறான்னு சிறுத்தை இருக்குது. சிறுத்தை ஒரு பொருளை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்டு விட்டுட்டு போகாது. அது சாப்பிட்ட மிச்சத்தை எடுத்துமே மரத்து மேலே வச்சிடும். அது மிருக இனம். மனித இனம் எப்படின்னா நீ சாப்பிட்றன்னா அந்நேரத்துக்கு ஒருத்தன் வந்தான்னா நீ சாப்பிட்றதுல பாதி கொடுக்கணும் அவனுக்கு. அதுதான் மனித இனம். அப்போ மனித இனத்தினுடைய செயல்பாடுகள் குணங்கள் என்னன்னா கொடுத்தே பழகணும், வாங்கி பழகக்கூடாது. கொடுத்தே பழகினீன்னா உன்னை தெய்வம் பார்த்துக்கினே இருக்குது. உன்னுடைய கொடுத்த பலன் நீ கண்டிப்பாக இறுதிக்குள்ளே அனுபவிச்சே தீர்வு. அதை மாற்றவே முடியாது. ஏன்னா மனுஷனுடைய நினைவுகள் மாறலாம், மற்ற எல்லா நினைவுகளும் மாறலாம். இறைவனுடைய நினைவு எப்பவுமே மாறாது. அவன் ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஒருத்தனை கிரகிச்சிட்டான்னா அவனுடைய செயல் எப்பவுமே மாறாது. கடைசியில் அது உனக்கு பயன்பெறும். ஆனால் அந்த நேரத்துக்கு அது தரலைன்றதுக்காக நீ கடவுளை வெறுக்கக்கூடாது. கடவுளுக்கு எதை செய்தால் தீமையை கொடுத்த ஐயா நீ கொடுத்தது போ நான் ஏற்றுக்கிறேன், நன்மையை கொடுத்த ஐயா நீ கொடுத்தது போ நான் ஏற்றுக்கிறேன். ஏன்னா உன்னுடைய பிறப்பையே உண்டாக்கணும். அவனுக்கு தெரியாத உனக்கு என்ன கொடுக்கணும், உன்னை எப்படி வாழ வைக்கணும்னு. அப்புறம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சால் எல்லாம் நல்லதுன்றாங்களே, இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம்ன்றது நிசப்தமான நேரம். எந்த அபசகன வார்த்தைகள் இருக்காது. இப்போ ஊரில் இப்போ பொழுது வெடிஞ்ச பிறகு நீ ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது அங்கே ஒரு 100 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை பேசுவாங்க. அப்போ இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் யாரும் இருக்க மாட்டான், நிசப்தமாக இருக்கும் உலகம். அப்போ நீ என்ன செய்கிற அது மட்டும் உனக்கு தெரியும். சத்தங்கள் கேட்கும்போது உன் மனசு தடுமாறி அந்த சத்தங்கள் மேலே போயிடும். அதனால் உனக்கு நடக்க வேண்டியது நடக்காது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யும்போது அமைதியான நேரத்தில் உன் மனசும் அதில் மட்டும்தான் நினைவு இருக்கும். அதனால் செய்கிறது நன்மை. இந்த ராகு காலம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் எதுவும் செய்யக்கூடாது அதெல்லாம். அஷ்டமி நவமி. ஆமாம், அஞ்ஞானிக்கு எல்லாம் உண்டு. எனக்கு ராகு காலம் பகல் காலம்லாம் கிடையாது. எல்லா காலமும் ஒன்று தான், இறைவனுடைய படைப்பு தான். சூரியன் உதயமாகி சூரியன் முதிர வரைக்கும் ஒரு வயசு போச்சு எனக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் காலையில் சூரியன் உதயமாகி சாயந்தரம் அஸ்தமம் ஆகும்போது ஒரு வயசு அவனுக்கு போச்சு. இங்கே ராகு காலம் யமகண்டம்னு மனுஷன் வகுத்து வச்சுக்கிந்த தவிர எந்த செயலுக்கும் காரணமே இல்லை. ராகு காலம் ட்ரெயின் ஓடாது இருக்குமா, ராகு காலம் பஸ் ஓடாது இருக்குமா, யாராவது ஏறாது இருப்பாங்களா? இது அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை உருவாக்கிக்கின்னு அந்த கட்டுப்பாட்டிலே நடக்கிறது. அது சரியாக தவறான நமக்கு எதுக்கு அந்த வீண்வாதம்? நவக்கிரகத்தை கோயிலில் சென்று தரிசித்தால் நன்மைகள் பெறலாம். அதே வீட்டில் வைத்து தரிசித்தால் மேலும் நன்மைகள் பெறலாமா? வீட்டில் நவக்கிரக கோயில் வைக்க முடியுமா? முடியாது. அப்புறம் கோயிலில் தான் வைக்கணும். கோயிலில் வச்சா என்றைக்கோ ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் போய் ஒரு 9 சுற்றணும், 27 நாள் சுற்றணும். அப்படி சுற்றும் போது அந்த நவகிரக கோயிலெல்லாம் சிலை உனக்கு ஒன்றும் கொடுக்காது அது. ஆனால் நீ சுற்றின தெரியுமா, உனக்குள்ளே இருக்கிற இயக்கங்கள்லாம் மாறி போயிடும். அதுக்காக சாதாரணமாக நீ இப்படி என்ன செய்ய மாட்டேன். அதனால் நவகிரக 9 கிரக கோயிலை வச்சு 9 நவதுவாரங்கள் உனக்குள்ளகுது. அதை ஏங்கணும் சீரான்னு சொன்னால் அதை சுற்றினா தான் ஏங்கணும் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. மனிதன் ஆதியில் கொஞ்சம் பெரிய அறிவாளிகள் இருந்தான், கொஞ்சம் முட்டாள்களும் தான். இந்த முட்டாள்களுக்கு விளக்கத்துக்காக இது மாதிரிலாம் அமைச்சு செய்து வச்சாங்க. அவங்க அறிவாளியெல்லாம் அங்கே போனதில்லை, அவன் பாட்டு கடவுளை தேடின்னு போயிடுவான். இப்போ அதிகமான முட்டாளுங்க ஆகிட்டாங்க. அதனால் இப்போ கம்பல்சரி கோயிலில் கூட்டம் நிறையுது, வழியுது. என்ன பண்ணுறது, பயம். அப்போ சனீஸ்வரர் பார்த்தா நமக்கு கெட்டது நடக்கும் அப்படின்றாங்க. அது நம்ம செய்கிற கெட்டதுனாலையா? நம்ம தான் சனீஸ்வரனை. சனீஸ்வரனா நம்ம தான்மா, நமக்குள்ளே தாங்க அது சனீஸ்வரன். காக்கான்றது நீ கத்துற தெரியுமா, அதுதான் காக்கா, அதுதான் சனீஸ்வரன். அப்போது அது எப்படி பேசுதோ எப்படி நடந்துக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நன்மை தீமைகள் நடக்க போகுது. ஒருத்தர்கிட்ட போகிற கண்டபடி பேசுனா அவங்களுக்கு பகையாயிடுறேன், ஒருத்தர்கிட்ட போகிற ரொம்ப அன்பாக பேசுனா அவங்களுக்கு உறவாயிடுறேன். அப்போது சனீஸ்வரனை உன் நாக்கில் தான் இருக்குது. நீ எப்படி நடந்துக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி தான் சனி. ஆத்மா வணக்கம்மா. வாசி யோகத்தின் ரகசியத்தை சொல்லுங்களேன். வாசி யோகம்னு ஒன்று சும்மான பொய் சொல்கிற விஷயம். அது மூச்சு யோகம்தான் மனுஷனால் கற்றுக் கொடுக்க முடியும். வாசின்றது கடவுள் ஸ்தானம்.
பேசாத போது வாசி எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? வாசின்றது பேசாதது, மூச்சுன்றது பேசுறது. இப்போ நீங்கள் பேசினா தான், நீங்கள் ஏதாவது கேட்டால் தான், நான் மூச்சு இருந்தால் தான் போய் கேட்பீங்க. எனக்கு மூச்சு இருந்தால் தான் நான் சொல்லுவேன். வாசி இருந்தால் அது பணத்துக்கு சமம். அதுக்கு உணர்வே கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அதை போய் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அது ஏமாத்துகிற வேலை, அது நிஜம் கிடையாது. வாசி யோகம் யாராலையும், கடவுளாலேயும் சொல்லிக் கொடுக்க முடியாது, மனுஷனால் எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனால் வாசி யோகம்ன்றது ஒன்று மனுஷனால் சொல்லிக் கொடுக்கும். மூச்சு வாசியாக மாறணும். அப்போ மூச்சு யோகம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அது மூச்சு நாளடைவில் வாசியாக மாறிடும். அதனால்தான் இவர் வள்ளலார் ரொம்ப அழகாக சொன்னார், வாசி வாசி என்று பேசுகின்றார், வாசி என்ன பேச கண்டார்னு. வாசி பேச மாட்டான்னு கேட்குறார். பேசாததை போய் ஒருத்தருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? சொல்லிக் கொடுக்க முடியாது, அது ஏமாத்துகிற விஷயம், அது நமக்கு தேவையில்லாதது. மூச்சு யோகம் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். மூச்சு யோகம் மூச்சு நாளடைவில் அவன் காலப்போக்கில் அது மூச்சு போய் வாசியாக மாறணும். அதனால தான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லிச்சு, வாசி வாசி சிவாசிச்சு. வாசி ஆச்சுன்னா அது சிவமாக மாறிட்டு விடானே, மனுஷனாக இருக்க மாட்டேன்னுச்சு. அப்புறம் மனுஷனாக இல்லாத போது சிவமாக இருக்கும்போது யார் சொல்லிக் கொடுக்குறது? அது ஏமாத்தின்னுக்கிறாங்க, ஜனங்களும் ஏமாந்துன்னுக்குது. அது நமக்கு தேவையற்ற விஷயம். நம்ம சொல்லிக் கொடுக்குறது மூச்சு யோகம். சுவாமி, கிருஷ்ணர் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்யும் புகைப்படத்தை வீட்டில் வைத்தால் பிரச்சனை வரும் என்கிறார்களே, இது மனசனுடைய கற்பனைமா. எதை வச்சாலும் பிரச்சனை வராது. இவன் மனசுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிக்கிறது. ஏன்னா கிருஷ்ணர் படம்ன்றது ஒரு பேப்பரு, அது பழசாக இப்போ நான் என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்து போய் குப்பை தொட்டியில் போட்டுடுறீங்க. அப்போது அந்த படம் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதே இல்லை. எப்போவுமே மனுஷனுக்கு கடவுள் எந்த பிரச்சனையுமே கொடுக்கறது கிடையாது. ஆனால் மனுஷன் என்ன பண்ணுறான், தான் மனசுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கிக்கின்னு இதால் தான் பிரச்சனை வந்தது, அதால் தான் பிரச்சனை வந்ததுன்னு இவனாக ஒரு கற்பனையில் சுற்றுறது. எந்த படமும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது. சில பேர் சொல்லுவாங்க, சிவனுடைய ஃபோட்டோ வச்சா வீட்டுக்கு ஆகாது அப்படின்வாங்க. சிவன் தான் முடிவான கடவுள், அதை வச்சா எப்படி பிரச்சனை வரும்? இவனுடைய மனம் பண்ணிக்கிற வேலை அது. இவன் மனம் பிரச்சனையை உண்டாக்கிக்கின்னா படத்து மேலே குறை சொல்லுவான், இவனை மேலே குறை சொல்ல மாட்டான். மனிதன் எப்போவுமே தான் செய்கிற தவறுகளை தன்னால் தான் இந்த பிரச்சனை உருவாச்சின்னு உணரவே மாட்டான். யார் மேலேயாவது சொல்லுவான், இல்லை விதி மேலே சொல்லுவான், இல்லை கடவுள் மேலே சொல்லுவான். இப்படியே மனசு பிறர் மேலே பழி சொல்லியே பழகி போச்சு. அது தான் செய்கிற தவறு என்ன, அந்த தவறை திருத்திக்கினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குமே, நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாமே, நமக்கு மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கலாமேன்னு யோசிக்கிறதே கிடையாது. இதால் பிரச்சனை அதால் பிரச்சனை அவனால் யாராலையும் பிரச்சனை வராது. சில பேர் என்ன பண்ணுவான், முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா செருப்பு கட்டி வச்சுருப்பான். சில பேர் வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம், அதெல்லாம் பச்சை மிளகாய் எலுமிச்சம்பழம்லாம் போகிறோம் வரவன் கண் திஷ்டியை எடுத்துருன்னா உன் கண் எடுக்காதா? யோசிக்கிறது கிடையாது. இது மூடத்தனமான நம்பிக்கையை மனசுக்குள்ளே உருவாக்கிக்கின்னு அந்த மாதிரி செயல்களில் பிறரை குறை சொல்லியே வாழறோம். எப்பவுமே சொல்கிறேன், என்னுடைய தவறுகள் என்ன, ஏன் நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேன், எங்கே தவறு நடந்தது, அதை எப்படி திருத்திக்கணும் அப்படின்னு யோசித்து திருத்திக்கினால் உனக்கு பிரச்சனையே கிடையாது. அதை விட்டு போட்டு நீ அடுத்தவன் மேலே குறை சொல்லிக்கின்னு அடுத்தவனையே பழிச்சிக்கின்னு கடவுளை பழிச்சிக்கின்னு திரியிறதால உனக்கு எப்பவுமே பிரச்சனை தீரவே தீராது. அதனால் எனக்கு ஏற்படுற துன்பங்களை நான் தான் திருத்திக்கணுமே தவிர அந்த சாமியார்கிட்ட போனால் திருத்திடுவார், அந்த இவர் ஜோசியர்கிட்ட போனால் திருத்திடுவார் அப்படின்றது இது தான் மேலே நம்பிக்கை இல்லாமல் பிறரை நம்புறது. அதனால் ஒரு செயலும் நடக்காது. உன்னை நீ திருத்தினால் உனக்கு நன்மை, ஊரெல்லாம் போய் உன்னை திருத்திட முடியாது, நீ தான் திருந்தணும். அதுக்கு நீயே சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா உனக்கு அது விடை கிடைக்கும். சிந்திக்காமல் நீ பிறர் மேலேயும் விதி மேலேயும் கடவுள் மேலேயும் குறை சொல்லியும் திரியிடுவேன், முழுமையான உண்மையை உணராதுவன்னு அர்த்தம். சொல்லுமா சுவாமி. அதே மாதிரி கிருஷ்ணர் பகவானுக்கு பல்லாயிரம் மனைவிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி பிள்ளைகளும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் மகாபாரதத்தில் இடம்பெறவில்லை? யார் பார்த்தது? யாராவது பல்லாயிரம் மனைவிகள் இருக்கிறாருன்னு கடவுளுக்கு வேறு வேலை கிடையாது. மனைவி வச்சு மனுஷனா அவர் கடவுள் இல்லை, கடவுளுக்கு என்னத்துக்கு மனைவி? இது அதான் சொல்கிறேன், மனுஷனுடைய கற்பனை. இது கடவுளுக்கு மனைவியும் கிடையாது, மக்களும் கிடையாது. அவங்களுடைய சக்திகளில் இந்த உலகத்துக்கு துன்பங்கள் வரும்போது இறைவனுடைய நம்மளுடைய துன்பத்தினுடைய கோஷங்கள் இறைவனுடைய காதுக்கு போகும்.
அந்த கோஷங்களுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் என்ன பண்ணும், அவனுடைய அங்கத்திலேருந்து ஒரு துளி வரும் உலகத்துக்கு. அதுதான் மகான்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படி வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல இருக்கிற துன்பத்தை தீர்த்து அவங்க எதுலேருந்து வந்தாங்களோ அதிலே போய் சேருவாங்க. அதுதான் மகான்களுடைய வேலையை. எந்த கடவுளும் பொண்டாட்டிங்களை கட்டிக்கின்னு குடும்பம் பண்ணிக்கின்னு குழந்தை குட்டி பேத்துக்கின்னு பெரிய வீடு வாசல் கட்டிக்கின்னு இல்லை. இதெல்லாம் மனுஷனுடைய கற்பனை. யார் பார்த்தது? யாராவது பார்த்தோம் ஒன்று நான் பார்த்தம்பா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? கற்பனை. இது துண்ணு போட்டு வேலை இல்லாமல் திண்ணை மேலே உட்காந்து அவன் மனசுக்கு வந்த மாதிரிலாம் எழுதணும். அதை படித்தவனுக்கு வர விளைவு இதெல்லாம். உண்மையான இறைவனை உணரணுன்னா எந்த புக்கில் எதுலேயும் உணர முடியாது. உனக்குள்ளே தான் உணர முடியும். உனக்கு அதனால தான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, உனக்குள்ளே இறைவனை தேடு, உலகமெல்லாம் தேடினா கிடைக்காதுன்னு. அதனால தான் சிவவாய்க்க சொல்ல, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடி செத்து போனவன் கடவுளை தேடி எவ்வளோன்னு சொல்லவே முடியாதுறான்ட்டான். அதனால் இறைவனை உனக்குள்ளே தேடினா தான் நீ உணர முடியுமே தவிர உலகமெல்லாம் தேடினா உணர முடியாது. சிலைகளை தான் பார்க்கலாமே தவிர இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை உண்மையாக பார்க்கணுன்னு நினைக்கிறவ எந்த இன்பமும் துன்பமும் அவனுக்கு சாதாரண விஷயம். இறைவனே அவனுக்கு உகந்த பெரிய விஷயம். அதை தேடுறவன் தான் ஞானி, அதை தேடுறவன் தான் ஆன்மீகவாதி, அதை தேடுறவன் தான் மகான். அதை விட்டுட்டு கோயில் கோயிலாக சுற்றுருவன் அஞ்ஞானி. அவனுக்கால முடியாது, அதனால் அதை தேடின்னு திரியிறான். ஆனால் அதை தேடுறது தப்பு இல்லை, கோவிலுக்கு போகிறது தப்பு இல்லை. ஒரு நல்ல பக்தி வரும், நல்ல ஒழுக்கம் வரும். ஆனால் தேவையற்ற கற்பனைகளை வளர்த்துக்குன்னு நான் கெட்டது இல்லாத ஊரெல்லாம் கெடுத்துன்னு இருக்கக்கூடாது. அதுதான் தப்புன்னு சொல்லுவேன். மனுஷனுக்கு மற்ற ஜீவராசிகளுக்கு முக்கிய பொருளாக இருக்கிறது காற்று. அப்போது ஒவ்வொரு பொருளுக்கு ஐம்பொருள், ஐம்பூதங்கள், 5 பஞ்சபூதங்கள், 5 பஞ்சபூதங்களுடைய நிலைகள் எல்லா பொருளையுமே இருக்குது. இருந்தாலும் அதை ஆதிக்கம் செலுத்துறது ஒவ்வொன்றில் ஒவ்வொரு பொருள். மரம் செடி கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் முக்கியம். நீர் இல்லைன்னா அது இருக்காது, மற்றது எது இருந்தாலும். அதே மாதிரி மண் மலைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தட்னைகள்லாம் நெருப்பு வரும், அது நெருப்பு முக்கியத்துவம் கொண்டது. உயிரினங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா காற்று முக்கியத்துவம் கொண்டது. அப்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொன்றும் முக்கியத்துவம் கொண்டு இருக்குது. இந்த மனித உடலில் நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதங்கள் இயங்குது. ஆனால் 5 பஞ்சபூதங்கள் இயங்கினாலும் மனிதனுடைய முக்கியத்துவம் வந்து சுவாசம், காற்று தான் முக்கியமாக இருக்குது. இது உலகத்தில் 5 பஞ்சபூதங்கள் முக்கியத்துவமாக இருக்குது. மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5 பஞ்சபூதங்கள் இருந்தால் கூட அங்கே முக்கியத்துவம் பெறுறது இயங்கிறது, இயக்கிறது. இயங்கிறது ஒரு பொருள் இருக்குது, இயக்கிற பொருள் ஒரு பொருள் இருக்குது. அப்போது இயங்குகிற பொருள் நீர், நெருப்பு, இயக்கிற பொருள் காற்று. இப்போ இங்கே ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கினே இருக்குது. இது காற்று இல்லைன்னா எங்கேயும் போகாது, இங்கேயே எரியும். காற்று வந்ததுன்னா இது எல்லா இடத்துலையும் தூக்கின்னு போய் போடும். அப்போ எல்லா இடத்துலையும் நெருப்பை உண்டாக்கிடும். இங்கே ஒரு நீர்நிலை இருக்குது, இங்கே ஒரு நீர் இருக்குது, இந்த நீர் இங்கேயே இருக்கும். காற்று இல்லைன்னா, காற்று வந்ததுன்னா இந்த நீர் எடுத்து போய் அடுத்த இடத்துல கொட்டிடும். அப்போது 5 பஞ்சபூதங்கள்லேயும் உலகத்தில் பூமின்றது அசையாமல் இருக்குது, ஆகாயம்ன்றது அசையாமல் இருக்குது. இந்த இடையில் இந்த முப்பொருள் அகார, உகார, மகாரம்னு பேர் இருக்குது. அகாரமன்னா நெருப்பு, மகாரமன்னா நீர், உகாரமன்னா சத்தம், ஆகாயம். இந்த 3 பொருளும் சேர்ந்து தான் இங்கே இயங்குது. அப்போது நீர், நெருப்பு, காற்று இந்த 3 தான் இயக்கத்தில் இருக்குது. 5 பஞ்சபூதங்கள் இருந்தாலும் இயக்கிற பொருள் இந்த 3. இந்த 3லையும் தலையான பொருள் எதுனா காற்று. அதனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிறேன்னா மூச்சு வருதுப்பா, செத்து போயிட்டேன்னா மூச்சு போயிடுச்சுப்பா. அப்போது எது ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறான் மனுஷன்? மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். மூச்சுன்னா என்ன? காற்று. காற்றுன்னா என்ன? பிராணன். அப்போது இதுதான் உலகத்துக்கு பிராணனாகவும் இருக்குது, நமக்கு பிராணனாகவும் இருந்து காற்று இயங்குது. காற்றே கடவுள்னு அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ அந்த காமாட்சி அம்மை விளக்கில் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து 11 இது இருக்குது, இன்னொன்று வந்து இப்படி என்ன 12ன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அந்த 12ன்னா நம்ம மூச்சையோடைய அளவு தானே? அது 12ன்னா மூச்சோட அளவு. அந்த 12 அங்கலம் மூச்சு வந்துட்டு போகிறத தான் எல்லாமே அந்த தத்துவம் தான்ப்பா. அந்த 36 கலைகளை வாழக்கூடிய ஒரு உயிர் இந்த மூச்சோடது தான் வாழ்ந்துன்னு கிடையாது. அப்போ அது ஏறு வரிசையில் இருக்கணும்னுவாங்க, இறங்கு வரிசையில் இருக்கக்கூடாது. அப்போ இந்த கணக்கு 12, 36 இந்த கணக்கு எல்லாமே இந்த மூச்சும் இந்த உயிரும் இந்த உடம்புக்குள்ளே எப்படி விளையாடுதுன்றது தான் அங்கே காட்டுறாங்க. புரியுதா? இந்த தீபம் எரிகிற வரைக்கும் தான் இந்த உடலுக்குள்ளே உயிருக்குதுன்னு அர்த்தம்.
தீபம் அணைஞ்சு போச்சுன்னா உயிர் இல்லை. அந்த விளக்கு மாதிரி தான் இந்த உடம்பு. அந்த விளக்கு என்னதான் எவ்வளோதான் காசு குத்து வாங்கி கோடிக்கணக்கில் குத்து வாங்கினா கூட, இல்லை தங்கத்திலே செஞ்சால் கூட, எரிஞ்சால் மட்டும்தான் அந்த விளக்குக்கு மரியாதை. அதை போல் அந்த விளக்கு தான் இந்த உடம்பு. இதை நீ 1000 பூசலாம், முருகலாம், 1000 துணிமணி போடலாம், நகை நட்டு போடலாம், இதுக்கெல்லாம் மரியாதை இல்லை. அந்த விளக்கு மாதிரி உள்ள ஒரு திரி எரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கு மரியாதை. இல்லைன்னு சொன்னால் மூடிடுவாங்க சங்கை, ஊதிடுவாங்க சங்கை. அப்போது உள்ள ஒரு திரியை வச்சு எரிய வச்சுருக்கிறான். அதுக்கு எரியாமல் எண்ணெய் விட வேண்டியது நம்மளோட வேலை. அந்த எண்ணெய் வேறு வெண்ணெய் வேறு எதுவும் இல்லை, நம்மளோட எண்ணம் தான் அதோட எண்ணெய். நம்மளோட எண்ணம் சதா சிவனை நோக்கியா இருந்தால் அது சிவமாக எரியும், செலவாகாமல் எரியும். உலகத்தை நோக்கியே போயிருந்தான் அவன் கொடுத்த எண்ணெய்லாம் தீர்ந்து போய் திரியும் ஓஞ்சி போய் ஒரு நாள் கறி கட்டியாக நிற்கும். அதோட அடிப்படை தான் ஊருக்கு வெளியே போட்டு கொளுத்திடுறான். ஏன்னா உள்ளே வைக்கிறது தீஞ்சு போச்சு. புரியுதா? இதுதான் சாமி விஷயம். அதை எதுக்குன்னு கேட்கும்போது, இது வந்து இந்த மாக்கோலம் வந்து இது ஒரு ஜீவகாருண்யம்ப்பா. ஜீவகாருண்யம் வந்து எதுக்குன்னா, இந்த எறும்பு இது எல்லாமே வந்து சாப்பிட்றதுக்காக இந்த அரிசி மாவுல வந்து இதை கோலமா இட்டு இவங்களுக்கு வந்து ஒரு படையலா வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம். இப்ப இருக்கிற காலத்துல வந்துட்டு இப்ப அந்த கோலம் வந்து எதுக்காக சாமி? இப்ப அது வந்து எப்பவுமே அந்த கோலம் அதுக்காக தான். அதுக்காக இப்பதான் அதை மாத்திக்கணும். அதான் சாமி, இப்பதான் அதோட நோக்கம் மாறி போச்சு. மாத்திரும் அதுக்காக. புரியுதா? முன்ன கூட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இட்லி சுடுற மாவு மாதிரிலாம் அச்சுன்னு வர மாட்டாங்க. அது ரவையா தான் இருக்கும். ஏன் தான் அப்பதான் வந்து ஒரு எறும்பால அந்த ரவையை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனா இப்ப என்ன பண்ண, எதுக்கு கோலம் போறோன்னே தெரியாம நல்ல மைய மாவை இட்டு தோசை விடுற மாதிரி அரைச்சிடறாங்க. அங்கே போட்டால் அதால் என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே கிடையாது. அப்போ போடுறவங்களுக்கு தெரியணும் நம்மளோட சம்பிரதாயம் சாஸ்திரம் எல்லாம் எதுக்காகனா, எதை செஞ்சாலும் உன்னோட நிற்கக்கூடாது. வீட்டில் ஒரே ஒரு ஆளுகிறான், பாவம் எப்படிலாம் வரும் பாருங்கள். ஒரே ஒரு ஆள் வீட்டில் இருந்து அந்த வீட்டில் ஒரே ஒரு அடுப்பு எரிஞ்சு அந்த அடுப்பால் கிடைக்கக்கூடிய சாதத்தை அந்த ஒரே ஒரு ஜீவன் சாப்பிட்டால் அது மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அவர் தான் சம்பாதிக்கிறாரு, அவர் தான் சாப்பிட்றாரு. இதில் எங்கே சாமி பாவம் வந்ததுன்னா, தனக்காக ஒரு மனுஷன் அடுப்பை எரித்து அந்த சமையலை அந்த ஒரு மனுஷனே சாப்பிட்டா அது மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அவன் நரகத்தில் போய் சேருவான். அவன் எந்த பாவமும் செய்வானா, இந்த ஒரே ஒரு பாவத்தை செஞ்சாலே அவன் நரகத்தில் போய் செஞ்சிருவான். இது எவ்வளோ அநியாயமாகுது. ஆனால் இது ஒரு விதி. இதை எல்லா மகனும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன சாமி பண்ணோம்? உன் வீட்டில் அது பழைய சோறாக இருந்தாலும் அதை கொண்டு போய் இன்னொரு ஜீவனுக்கு போய் கட்டாயம் கொண்டு போய் சேர்த்துடணும். நீ தனிமரமாக நின்னா கூட நீ சாப்பிடும்போது ஒரு கைப்பிடி உணவாவது இன்னொரு ஜீவன் சாப்பிடணும் கூட. இல்லை, அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நீ சாப்பிட்ணும். அப்போ மட்டும்தான் அந்த சாப்பாடு உனக்குள்ள ரசமாகவும் கந்தமாகவும் மாறி உனக்கு என்ன கிடைக்கணுமோ அது கொண்டு வந்து சேரும். இல்லைன்னா மொத்தமும் பாவத்தில் போய் சேரும். அப்போ எப்படி வச்சுக்கிறாம, நீ எதை செஞ்சாலும் அது இன்னொரு உயிருக்கு ஏதோ ஒரு வகையில் உபகாரமாக இருக்கணும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நீ டெய்லி கோலம் போடுவ, அப்போ தான் மகாலட்சுமி வருவான்னு நினச்சிப்ப. சரி, மகாலட்சுமி வருதோ இல்லையோ தெரியாது, மகாலட்சுமி வருதோ இல்லை அவங்க அக்கா வராங்களோ தெரியாது, யாராவது வந்து போட்டோம். ஆனால் நீ போகக்கூடிய கோலமாவது யாரோ ஒரு உயிருக்கு ஏதோ ஒரு ஜீவனுக்கு உருப்படியான வழியாக இருக்கட்டும் அப்படின்னு தான் ஒரு செயல்லையும் இதை செஞ்சுருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம், அடிப்படையை மறந்துடுவோம், சம்பிரதாயத்தை பிடிச்சிப்போம். அது எப்படி தம்மா இருக்கும்? நல்ல கரும்பை எடுத்து போய் இதில் ஆட்டிட்டு சக்கையை நம்ம வச்சுக்கினேன் சாறு ஃபுல்லாக கீழே போகிற மாதிரி சம்பிரதாயம் பிடிச்சிக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை. சாரை பிடிச்சிக்கணும். எந்த செயல் செஞ்சாலும் இதுக்கான காரண காரியத்தை தெரிஞ்சு செய்யும்போது மொத்த பலனும் நமக்கு வந்து சேரும். புரியுதுங்களா? கோலம் போடும்போது இந்த கோலம் எத்தனை ஜீவனுக்கு உயிராக இருக்க போது தெரியலையே அப்படின்னு அதை போட்டோம்னா அந்த கோலம் போட்டதோட அருமை நமக்கு வரும், அதோட பலன் நமக்கு வரும். அப்போ தான் லட்சுமி வருவா. அப்போ நம்ம கோலத்தை போடும்போது வீட்டுக்காரனை திட்டிக்கின்னு கடைக்காரனை திட்டிக்கின்னு கோலம் போட்டோன்னு சொன்னால் லட்சுமி எங்கேருந்து வர்றது? பக்கத்து வீட்டு லட்சுமி தான் வருவா. என்ன அதான் அதுதான் காரண காரியம் தெரியுது கிடையாது. அதுதான்
அடுத்த சாமி ம் காமாட்சி அம்மா அதுக்கு இருக்குல்ல சாமி, ம் அதோடைய அடித்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூவுடைய வடிவம் கீழே. ம் அந்த முதுகு தண்டு மாதிரி வந்துட்டு நடுத்தண்டு அந்த இதுவும் இருக்கு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாமரை மலர்ந்த மாதிரி 5 முகமா அது இருக்கு. நடுவில் வந்து ஒரு செங்குத்தான ஒரு இது வந்து கூசான இது இருக்கு. இப்போ இந்த 4 விஷயத்தையும் வந்து நம்ம உடல்ல வந்து எதனால சாமி சொல்றோம்? அதாவது ஊரில் 1000 பூ இருக்குது. அதான் சாமி. ஆனால் சாமின்னு ஒரு படம் இருக்குது, இல்லை வேற யாரும் சாமந்தியில் போய் சாமி உட்காராது. லட்சுமி தேவி சாமந்தியில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா, இல்லை ரோஸில் உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாரும் உட்கார ஒரே பூ எதுனா தாமரை மட்டும்தான். அது என்ன சாமி அந்த தாமரைக்கு மட்டும்னா, தாமரை மட்டும்தான் சூரியன் வந்த உடனே மலர்ந்துடும், சூரியன் போன உடனே திரும்பி கூம்பிடும். தாமரைக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போது அறிவுள்ள ஒருத்தன் எப்படி இருப்பான்னா, சூரியனை பார்த்தே மலரக்கூடிய தாமரை மாதிரி ஒரு குரு வந்த உடனே இவனோட மனசு மலர்ந்துடும், மனசு மலர்ந்துடும். அப்போ அந்த மனம் மலர்ந்த உடனே குருவானவர் எங்கே போய் உட்காருவார்னா வேற எங்கேயும் போக மாட்டார், அவன் மனம்ன்ற அதில் போய் உட்காந்துருவார். புரியுதா? அப்போ அறிவுக்கு அடிப்படை ஏதாவது பொருள் எதையாவது ஒன்று காட்ட முடியும்னு சொன்னால் அது தாமரை தான் காட்டுவாங்க. ஏன்னா தாமரை ஒன்று தான் 6 அடி தண்ணி இருந்தாலும் தண்ணிக்கு மேலே தான் இருக்கும், 6 அடி தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணிக்கு மேலே தான் இருக்கும். அப்போ ஞானம் எப்படி இருக்கணும்? இது எல்லாத்துலேயும் ஒட்டாமல் மேலே இருக்கும். உன் அறிவு கொஞ்சமாக இருக்கும்போதும் ஞானம் மேலே தான் இருக்கும். 6 அடியில் அறிவு வந்தாலும் அதுக்கு மேலே தான் ஞானம் இருக்கும். ஒரு நாளும் ஞானத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு நாளும் தாமரையை இந்த தண்ணி போய் மூடவும் முடியாது. ஒரு நாளும் அறிவை ஞானத்தை தாண்டி போகவே முடியாது. அறிவு பக்குவம் அடைஞ்சால் தாமரை மாதிரி ஞானமாகும். அறிவு பக்குவம் அடையாத போனால் அஞ்ஞானமாகி குட்டையாக மாறி நின்றுடும், சேரா மாறி போயிடும். அப்போ ஞானத்தோட அடையாளம் ஒரு வடிவு எதுன்னு சொன்னால் தாமரை மலர். அதனால தான் எல்லா தெய்வமும் தாமரைக்கு மேலே தான் இருக்கும். நமக்கு மேலேயும் ஒரு தாமரை இருக்குது, அந்த தாமரைக்கு 1008 எதிர் இருக்குது. இறைவனே அந்த தாமரைக்கு மேலே தான் உட்காந்துக்கிறான். நமக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 6 ஆதாரம் உடலுக்குள்ளே இருக்குது, அதுக்கப்புறமா ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அப்போது உடலுக்குள்ளேயே வராமல் ஒருத்தன் ஓரமாக உட்காந்துக்கிறான். நான் உனக்குள்ளே வந்தா நீ என்ன பண்ணுறியோ அதெல்லாம் எனக்கும் ஷேர் கொடுத்துருவேன் அப்படின்னு நமக்குள்ளே ஒட்டாமலே ஒருத்தன் மேலே உட்காந்துக்கிறான். அப்போ எனக்கு சாமர்த்தியம் இருந்தால் என்ன பண்ணணும்? இந்த 6 கலையும் ஒன்று சேர்க்கணும். 6 ஆதாரத்தையும் ஒன்று சேர்த்தால் மட்டும்தான் 7வதான இந்த சகச தலத்துக்கு நான் போய் சேர முடியும். இல்லைன்னு சொன்னால் நான் போய் அங்கே சேரவே முடியாது. அப்போது நீ காமாட்சி விளக்காக இருந்தாலும் சரி, குத்து விளக்காக இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் எங்கே போயிடுச்சுன்னா அறிவுன்ற ஒரு பொருளை அடையாளம் காட்டுறதுக்காக மட்டுமே, வேறு எதுக்கும் இல்லை சாமி. சரிங்க சாமி. ஒரு மனிதன் வந்து எப்போ சாமி அழிவில்லாத நரகம் அடையிறான்? அழிவில்லாத நரகமா? நரகனாலே அழிவு தான். இல்லை அது என்ன அழிவில்லாத நரகம்? இது ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல, இவன் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறான், இவன்லாம் நரகத்துக்கு தான் போவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. அப்போ வந்து அழிவில்லாத நரகம் அப்படின்னு ஒன்று இருக்கா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சாமி. நரகம்னாலே என்ன அப்படின்னு சொன்னேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், வாழ்க்கையில் பண்ணக்கூடாத தவறுகள்லாம் பண்ணிட்டேன், எனக்கு திருத்த நேரம் இல்லை. ஏன்னா என்கிட்ட வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எனக்கு திருந்த டைமே இல்லை. நான் சாவர வரைக்கும் தவறுகளையே பண்ணினுக்கிறேன். ஏன்னா திருத்தத்துக்கான வாய்ப்பே இறைவன் எனக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ தவறுகளே பண்ணின்னு இருந்தேனே, இந்த தவறுக்கான தண்டனையை நான் எப்போ அனுபவிப்பேன்? செத்து போயிட்டேன். சாவர வரைக்கும் தப்பே பண்ணியிருந்தேன், ஒரு நாள் செத்தம் போயிட்டேன், அந்த தண்டனையை நான் அனுபவிக்கவே இல்லை. இப்போ நான் தண்டனையை அனுபவிக்கணும். அப்போ என்ன பண்ணுவான் இறைவன்? எல்லாரும் சொல்லுவாங்க, செத்து போனால் அவங்க தவறுகளெல்லாம் திருத்திட்டு இவங்க எப்போ பரிசுத்தமாக வராங்களோ அப்போ திரும்ப இன்னொரு உடம்பு கொடுக்குறான்னுவான். அப்போ உடம்பு எடுத்து வந்தவங்க எல்லாம் பரிசுத்தமானவங்க தான் அவங்க கணக்கு. எல்லா மதமும் அப்படி தான் சொல்லுது. செத்து போகிறான், செத்து போன ஆன்மாக்கள் சுத்தமாக இல்லை, அதனால் வேற ஒரு ரூமில் போட்டு அவங்கள குளிப்பாட்டி சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் இந்த உலகத்தில் பிறவியை கொடுக்குறேன் அப்படின்றான். அப்போது வரவங்க எல்லாரும் புனிதமான ஆத்மாக்களாக தானே இருக்கும். வரவங்க எல்லாரும் புனிதமான ஆத்மாக்களாக இருந்தால் இங்கே எதுக்கு வந்து கஷ்டப்படணும்? 10 பேர் சுகமாக இருக்கிறான், 10,000 பேர் கஷ்டப்படுறான். புனிதமான ஆத்மாக்கள் எதுக்காக துன்பப்படணும்? அப்போ துன்பப்படுறான்னா அவன் புனிதமான ஆத்மாக்கள் இல்லைன்றதுன்னு அர்த்தம். அப்போ சொல்லு ஒன்றுமாவும் இங்கே நடைமுறையில் வேற ஒன்றாவும் இருக்குது. அதனால் நம்ம மதம் தெளிவாகவே சொல்லுது, நம்ம வேதங்கள் தெளிவாகவே சொல்லுது,
வாழும் காலத்தில் நீ தண்டனையை அனுபவிக்காமல் அதை முடிக்காமல் போனால் உனக்கு நரகம் இருக்குதுப்பா. அந்த நரகத்தில் இந்த உடம்பை கொடுத்துட மாட்டான், வேற ஒரு உடம்பை கொடுப்பான். இந்த உடம்பு என்ன உடம்பு சாமின்னா அப்படின்னா இது பூத பிரேதம் அப்படின்னா இது பூத உடல்ன்ட்டான். என்ன பூத உடல்? பஞ்சபூதத்தினால ஆன உடல், அதனால இது பூத உடல். இங்கே பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை நிர்மாணிச்சுக்குது. இங்கே வாழணும்னா இந்த உடம்பு வேணும். அப்போ இங்கே விட்டுட்டு நீ போயிடுற, அப்போ இந்த உடம்பு வேற ஒரு உலகத்துக்கு செட் ஆகாது. இந்த உடம்பு இங்கேயே போயிடும். வேற ஒரு உடம்பு கொடுப்பான். அந்த உடம்பு எப்படி தான் இருக்கும்? ரத்த தானம் பண்ணிக்கிறியா? கையில் ஒரு பால் ஒன்று கொடுத்தாங்களா? அந்த பால் எப்படி அமுங்குனா சுருங்குமோ, கையை விட்டா விரியுமோ, அதை போல ஒரு உடம்பை கொடுப்பான். அந்த உடம்பை என்ன பண்ணுவான்? எத்தும் போய் எண்ணெய் கோப்பையில் போய் தள்ளுவான். எண்ணெய் கோப்பையில் தள்ளினா என்ன ஆகும்? சிக்கன் இது மாதிரி ஆகிடும். திரும்ப அதை வெளியே தூக்கி போட்டோடனே திரும்ப சகஜ நிலைமைக்கு வரும். அப்போ உள்ளே போகும்போது வேதனையில் வாடும், திரும்பி வெளியே வந்தோடனே திரும்ப சகஜ நிலைமைக்கு வரும். தலையை வெட்டுவான், கையை வெட்டுவான், திரும்ப போகும் வேதனையில் துடிப்ப, திரும்பவும் அது ஒன்று சேரும். அப்போ இதை போல் ஒரு உடம்பை நரகம்ன்ற ஒரு பிரிவை போட்டுட்டு இப்படி ஒரு உடம்பை கொடுப்பான். நீ செஞ்ச தவறுகளை எண்ணி 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 வாடணும், வருத்தப்படணும். இது போதும்பா, என்னை விட்டுடுப்பா, நீ கதறணும். அதுக்காக ஏற்பட்டது தான். ஆனால் இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. நீ இன்னொரு விஷயம் ஒன்று தெளிவாக இருக்குது. தேவர்கள் ஒரு தவறுகள் பண்ணிடுறாங்க, இந்திரன் ஒரு தவறை பண்ணிடுறான், பார்வதி தேவி ஒரு தவறை பண்ணிடுறான். இவங்க எல்லாம் இந்த தவறுகளை நரகத்தில் போய் அனுபவிச்சாங்களா, இல்லை இந்த பூமியில் ஒரு பிறவி எடுத்து அனுபவித்து முடித்தாங்களா? அப்போ நரகம்லாம் அவங்களுக்கு இல்லை. அப்போ நமக்கும் நரகம் இல்லை, தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அப்போ நாம் செஞ்சக்கூடிய தவறுகளை திருத்தணும்னா ஒரே இடம் இதே பூமி தான். அப்போ சொர்க்கமும் நரகமும் இங்கே தான், வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லை. இதே தான், புரியுதுங்களா? வேற மார்க்கமே இல்லை சாமி. தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டை யாருக்கும் கொடுக்கல, ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான், இங்கே தான். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூரில் மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்.